அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாய் 26% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 10% உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தாலும் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 974 ரூபாய் 9% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 11% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தாலும் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாயாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 2% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 90% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 25% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 974 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 277 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிழை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி அல் முக்காசிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. குறிப்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதால பல எக்ஸ்சேஞ்சுகளையும் நல்ல ஸ்பெஷலான ஆஃபர்கள் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கட்டணமும் மிக கம்மியாக அறவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் சில நாட்கள் வெள்ளிக்கிழமைகள் 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுவாங்க. சாதாரணமான நாட்களையும் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுவாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுவாங்க. அதே போல் சுலைமானி அல் முக்காசிம் எக்ஸ்சேஞ்ச் இது ஜஹராவில் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்திலே இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சில் கூட வெறும் 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 903 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 54 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 448 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 204 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. தங்கம் வாங்கக்கூடியவங்க இந்த நாட்களில் தாராளமாக விலை கொடுத்து வாங்குங்க. உங்களுடைய உயிரை பாதுகாத்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதிக வெப்பம் ஒரு பக்கம்னா மின்சாரம் தொடர்ந்தும் துண்டிக்கப்படும். குவைத்துடைய வெப்பத்தால் இனி வரும் நாட்களில் 2 பக்க தலைவலி. குவைத்தையே பிரட்டி போட்ட கொலை சம்பவம். இதோ சிறிய நாட்டவர்கள் கைது.
142 பேர், 4 மனைவி, 40 பிள்ளைகள். என்ன ஒரு ஃபோர்ஜரி! குவைத்தி குடியுரிமை பறிக்கப்படுகின்றது. மிக பெரிய ஒரு மாஸ் கேம்பெயின் நடக்க போகுது. ஒருவர் இறந்துள்ளார் படகு விபத்தில். அதே போல ஐடி இருக்கிறவங்க வெளியே போங்க, இல்லாதவங்க உங்க இஷ்டம். அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Plug. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்க. இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அள்ளுங்க. எதிர்வரும் 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மேலதிக தகவல்களுக்கு வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்டில் முழு தகவலையும் போட்டிருக்கிறேன். தாராளமாக போய் பாருங்கள். குவைத்துடைய வானிலையல் ஆய்வாளர்களின் அதிரடி எச்சரிக்கை. 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை உயரும் அபாயம். இது இரவு நேரங்களில், அதாவது பகல் மதிய நேரத்தில் சுட்டெரிக்கிற வெயிலையும் தாண்டி இரவு நேரங்களில் 50 டிகிரி செல்சியஸ் 54 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஜஹரா மற்றும் ஒரு சில திறந்தவெளி பகுதிகளில் பதிவாகி இருக்குது. குவைத்துடைய வெப்பநிலையை பற்றி அறியாதவங்க, தெரியாதவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். வெளியில் ரொம்ப நேரம் நிற்காதீங்க. அது உங்களுடைய உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டராவது தண்ணி குடிக்க பாருங்க. அடுத்ததா இதை விட பெரிய தொல்லை என்னன்னா மின்சாரம். மின்சார தட்டுப்பாடு தொடர்கிறது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் தொடர்ந்தும் மின் தட்டுப்பாடு ஏற்படும். கடந்த வருடம் 15,000 மெகாவாட்ஸாக இருந்தது. இப்போ 16,763 மெகாவாட்ஸாக உயர்ந்துள்ளது ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மருடைய பாவனை. குவைத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கே தெரியும். சாதாரணமாக நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வெளிச்சம் குவைத்தில் இருக்குதுன்னு. ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்டுகளாக இருக்கட்டும். சாதாரணமாக நம்ம நாட்டில் நம்ம வீட்டில் மிஞ்சினா ஒரு தட்டு வீடுன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 லைட் 7 லைட் இல்லைன்னா 10 லைட் இருக்கும். 2 தட்டுனா ஒரு 20-25 லைட் இருக்கும். இங்கே ஒரு ஃப்ளோர்லேயே குறைஞ்சது 50க்கு மேலே லைட்ஸ் இருக்கும். அப்போ ஒரு வீட்டுக்கு சாதாரணமாக லைட்டு மட்டுமே 200-300 லைட் வச்சுருப்பாங்க. ஃபேனுங்க, ஏசி, அதே மாதிரி ஹீட்டர், அது இது லொட்டு லொசுக்குன்னு வீட்டில் ஒவ்வொரு வீடுகள்லையுமே எத்தனை யூனிட் பாவிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த நாட்டில் மின்சாரம் தேவை அதிகமாக இருக்குது, ஆனால் உற்பத்தி திறன் ரொம்ப கம்மியாக இருக்குது. மின்சாரம் இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்க முடியாது இந்த வெப்ப காலத்தில். அதனால் மின்சாரத்தை ரொம்ப சிக்கனமாக பாவிச்சுக்கோங்க. சபாஹ சாலிம் பகுதிகளில் குவைத்தையே அதிர வைத்து புரட்டி போட்ட மிகவும் கொடூரமான ஒரு சம்பவம். போதைப் பொருள் பாவனையில் மூழ்கியிருந்த இளைஞர் தன்னுடைய தாயிடம் போதைப் பொருளுக்கு பணம் கேட்டு கொடுக்காததால் தாயையும் கத்தியால் குத்தி கொன்று தன்னுடைய 10 வயது சகோதரனையும் தாக்கினார். அந்த நபருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்குமாறு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை. இந்த போதைப் பொருளை பாவிக்கிற பாவனையாளர்களுக்கு மட்டும் அல்லாது இந்த போதைப் பொருளை விற்பனை செய்கிறவங்களுக்கும் உடனடியாக சுட சுட மரண தண்டனை வழங்கணும். தப்பு செய்கிறவனை விட தப்பு செய்ய தூண்டினவனுக்கு தான் அதிகமான தண்டனை கொடுக்கணும் இல்லையா? இந்த வெள்ளிக்கிழமை நாள் அதுவுமா நான் சொல்கிறேன், உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சாபம். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் போதைப் பொருள் விற்கிறாங்களா, அவங்கள்ட்ட இருந்து தூரமாகவே இருங்க. தண்ணி கூட வாங்கி குடிக்காதீங்க, அதுவும் சாபத்திலேயே சேரும். எத்தனை குடும்பங்களோட எத்தனை சாபங்களை வாங்கி கட்டிக்கிறாங்க தெரியுமா?
இந்த போதைப்பொருள் வியாபாரிகள். எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு நடுத்தருவில் நிற்குது. ஏன்? காரணம் போதைப்பொருள். எத்தனையோ பேர் உயிரை விட்டுருக்கிறாங்க, காரணம் இந்த போதைப்பொருள். எத்தனையோ பேர் பரிதாபமா ஜெயிலில் இருக்கிறாங்க, காரணம் இந்த போதைப்பொருள். தயவு செய்து இதிலிருந்து தவிர்த்துக்கோங்க. அதே போல பெத்த தாயை காசுக்காக கொள்றான்னா வீட்டில் வேலை செய்யக்கூடிய உங்களுடைய நிலைமை. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எவனாவது இருந்தான்னா காசை மட்டும் கண்ணில் காட்டிடாதீங்க. சோழி முடிஞ்சது, அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 பேர் பிடிபட்டுக்கிறாங்க குவைத்தி குடியுரிமையை ஃபோர்ஜரி பண்ணுதா. அதே மாதிரி 3 சிறிய நாட்டவர்கள் குவைத்திகளாக மாறி இருக்கிறாங்க. அது என்ன காமெடி? அதை விட பெரிய காமெடி என்ன தெரியுமா? 142 பெயர்களும் 4 மனைவியும் 40 பிள்ளைகளும் எல்லாமே ஃபோர்ஜரி. பாவிகளா! குவைத்துடைய டினார் எந்த அளவுக்கு வேல்யூவாக இருந்தால் எந்த அளவுக்கு வேல்யூவாக இருக்குது, ஃபோர்ஜரி பண்ணி இந்த நாட்டு குடியுரிமையே வாங்குகிற அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் சேர்க்குது. உள்துறை அமைச்சருடைய அதிரடி நடவடிக்கை. இனி வரும் காலங்களில் எத்தனை குவைத்திகள் தன்னுடைய குடியுரிமையை இழந்து இந்த நாட்டை விட்டு போக போகிறாங்கன்னு தெரியல. தயாராகவே இருங்க. நான் டெய்லி சொல்கிறது தான், எப்போவுமே உங்களுடைய மொபைல் ஐடியை மறக்காமல் ரீஃபர்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. معالي الوزير، حققت في الفترة السابقة وما زلت إنجازات تعاقبت عليها حكومات ووزارات، إلا أنك وضعت الأمور في نصابها وما زلت. واليوم إحنا كشعب كويتي وكمواطنين كويتيين نفخر بإنجازاتك، وهي إضافة لنا بأن ملف الجنسية خذ مجراه الصحيح. ماذا بعد هذا الموضوع؟ أي موضوع الجنسية. نعم، يعني إحنا اليوم خلصنا من المادة 8 تقريبا. فيما يتعلق بالمادة 5 و7 أين نقف نحن اليوم؟ مجهود اللي انبذل طبعا أنا أقول وأكرر وأستمر في النهج اللي أنا ماشي فيه. أقول الكويت مرت في مرحلة إن شاء الله ما تمر فيها مرة ثانية. وصاحب السمو شيخ مشعل أمير الكويت كان حريص من أول يوم على تعديل الهوية الوطنية، وشغله الشاغل كان الأمن الأمن الأمن. وطبعا الأمن ما يجي من فراغ، الأمن يجي من تعديل الناس اللي دخلوا علينا وهم مو منا. هذا بالنسبة للشق الأول. الشق الثاني موضوع الجنسية موضوع شائك وطويل، وقلتها أنا يمكن أسهل شيء المادة 8. باقي المواد كلها راح تنفتح، ما في مادة ما راح تنفتح، ولا في شيء يخص جنسية الكويتية ما راح ينفتح. مادة 5 عدة فقرات فيها راح تنفتح. المادة 7 عدة أمور بالنسبة للرجال وبالنسبة للنساء هذه راح تنفتح. تعديل مواد الجنسية راح ينفتح، لكن كل شيء بوقته وكل شيء يحتاج وقت. مو عملية سهلة ان الواحد يشتغل في هذه الامور، وان شاء الله ما نظلم انسان اخذ حق وهو كان اصلا محقه. صرحت قبل كم يوم ان هناك لجنة للنساء ويقدرون يرفعون تظلم في هذا الموضوع. أنا ما قلت لجنة نعم. تظلمات. يقدرون يرفعون حق اللجنة هذه. اللجنة تقريبا شكلت من خيرة الناس اللي يعني ينظرون فيها الأمور هذه، واللي تقرر اللجنة احنا طبعا إن شاء الله ما نكون ظلمنا أحد، واللي تقرر اللجنة مستعد احنا ننظر فيه مرة ثانية. كل الشكر لك معالي الوزير. மூழ்கிய விபத்தில், அதாவது கடற்கரையில், மசீலா கடற்கரையில் மூழ்கிய விபத்தில் ஒரு நபர் உயிரிழந்துள்ளார். கடற்கரையோரம் கண்டிகளிக்க செல்றவங்க ரொம்ப கவனம், கடலுக்குள்ளே இறங்காதீங்க, ஆழம் தெரியாமல் கால விடாதீங்க. நேற்றைய தினம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உண்மைக்குமே சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அதுலேயும் ஒரு சிலர் எல்லாம் பழைய வீடியோ போட்டுக்கிறீங்க. சோஷியல் மீடியாவில் அப்டேட் இருந்தால் தானே. டிக்டாக்ல போய் கண்டவளை அழுத்துட்டு ஆடுறத பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் தெரியாது.
சோஷியல் மீடியாவில் வேறு வேறு இடங்களில் ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அராப் டைம்ஸ் இருக்குது, ட்விட்டர் எக்ஸ் வலைத்தளம் இருக்குது, இன்னும் எத்தனையோ இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். குவைத்துடைய அன்றாட தகவல்களை நான் போடுறது தான், என்னுடைய வீடியோ தான் பிடிக்கலைன்னா தயவு செய்து போய் நீங்களாவது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போயாவது அப்டேட்டில் இருப்பீங்க. இல்லைன்னா சும்மா வந்து பழைய வீடியோ இதெல்லாம் அப்படி ஒன்றும் நடக்கலை குவைத்தில் அப்படின்னு கமெண்ட் பண்ண மாட்டீங்க முட்டாள்தனமாக. அதே போல் இப்போ நீங்கள் கொஞ்சம் இருங்க, நான் மறுபடியும் இந்த வீடியோ ரிவ்யூ பண்ணுறேன். இந்த வீடியோ நல்லா பாருங்கள், ஃபோனை கொஞ்சம் கையில் எடுத்து நல்லா பாருங்கள். ஒரு நிழல் ஒன்று பறக்குதா அந்த நடுவில் போலீஸ் அதிகாரியோட கால் பக்கத்தில், என்னதுன்னு தெரியுதா? ட்ரோன் தான் அது பறந்தது. ட்ரோன் மூலம் கூட இப்போது கண்காணிக்கிறாங்க ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் ஒவ்வொரு பகுதிகள்லையும். மேலே ட்ரோனை பறக்க விட்டு ட்ரோன் மூலமாகவும் செக் பண்ணுறாங்க. மொட்டை மாடிகளில் போய் யாராவது தண்ணி டாங்கிக்கு பக்கத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கூட. தயவு செய்து ரொம்ப கவனம். என்னால் முடிந்தது இந்த மாதிரி தகவல்களை கொண்டு வந்து உங்களை அப்டேட் பண்ணலாம். பாதுகாப்பாக இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது. வெள்ளிக்கிழமை கூட லீவுக்கு போனீங்கன்னா மறக்காமல் பத்தாக்காவை எடுத்துகிட்டு போங்க. பத்தாக்கா இல்லாதவங்க கொஞ்சம் காலம் இருந்து இங்கே இந்த நாட்டில் பிழைக்கணும். குழந்தை குட்டிகளுக்கு சாப்பாடுக்கு காசு கூட நம்ம தான் அனுப்பணும். நாட்டு நிலைமை ரொம்ப மோசம் அப்படின்ற சிந்தனையில் இருக்கிறீங்களா? ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டம் இதெல்லாம் விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு சம்பாதிச்சுட்டு போக பாருங்கள். இல்லைன்னா நிலைமை என்ன அப்படின்றத இந்த வீடியோவும் பாருங்கள்.